ரொம்ப பிஸியஸ்ட் ஹாஸ்பிட்டல் நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய ராஜீவ்காந்தி மருத்துவமனை மாதிரி இவ்வளோ பிஸியாக இருக்கக்கூடிய இந்த மருத்துவமனையில் இருக்கக்கூடிய ஒரு டாக்டர் உள்ள ரேப் பண்ணப்பட்டிருக்காங்க. பொறுப்பே இல்லாமல் அந்த காலேஜோட பிரின்சிபல் வெளியே வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, செமினார் ஹாலில் போய் அந்த பொண்ணு ஏன் படிச்சு, அந்த பொண்ணு தான் தப்பு அப்படிங்கிறாரு. முதல்ல நீ ஒரு பிரின்சிபலா, முதல்ல டாக்டருக்கு படிச்சிருக்கியா? நீங்க அந்த பொண்ணு இறந்த உடனே அடுத்த நாளே வந்து பாத்தீங்க அப்படின்னா இவர் பிரஸ் மீட் கொடுக்குறாரு. பிரஸ் மீட் கொடுத்துட்டு இவர் உடனே ரிசைன் பண்றாரு. இவர் வேற காலேஜுக்கு மாற்றப்படுறாங்க. இவரை சிபிஐயோ இல்லை மற்ற காவல்துறையோ என்கொயரி பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு ஷெட்யூலை இவங்க ஃப்ரேம் பண்றாங்க. ஏன் அவர் என்கொயரி பண்ணக்கூடாது? ஏதோ ஒரு இன்ஸ்டிடியூஷனலாக ஸ்ட்ரக்சரலாக இருக்கக்கூடிய மிஸ்டேக்கை அந்த ஆள் வந்து மறைக்கிறார். முதல்ல அவரால் வந்து 3rd லெவல் ட்ரீட்மெண்ட் பண்ணணும். அது மாதிரி ஆட்கள் எல்லாத்தையும் ஒரு 37 பேர் ஹாஸ்பிட்டலுக்குள்ள பூந்து சிசிடிவி கேமரா எல்லாத்தையும் உடைச்சிருக்காங்க. அந்த 37 பேர் தான் நேற்று கைது பண்ணியிருக்காங்க. அந்த 37 பேர் யார்? 37 பேர் சேர்ந்து உடச்சி அடிச்சு நொறுக்குன அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குது பார்த்தீங்களா? அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வெளியே வந்துச்சுன்னா இன்னும் அதிர்ச்சியான தகவல் இருக்கும். ஏன் அப்படின்னா ஒருத்தங்க தான் இவங்களை ரேப் பண்ணாங்களா அப்படி மருந்தை வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து வெளியிருந்து ப்ரொக்யூர் பண்ணக்கூடிய மருந்து கலப்படமாகவோ ஸ்டாண்டர்டு குறைவாகவோ இல்லை அதனுடைய ரேட் இன்வாய்ஸ் அப்ரைஸ் பண்ணி பணம் சம்பாதிக்கிறதுக்காக சில பேர் ப்ளே பண்ணுவாங்க. இந்த கரப்ஷன் ஏதோ ஒரு வகையில் அந்த பொண்ணுக்கு ரிவீல் ஆயிருக்கணும். அது குறித்து அவங்கள்ட்ட ஏதாவது ஆதாரங்கள் இருக்கலாம். அது குறித்து எந்த உரையாடலையுமே அவங்க நிகழ்த்திடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க உயிரோட வகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம நேர்காணல்ல நம்மோடு இணைந்திருக்கிறார் ஊடகவியலாளர் திரு சத்யராஜ் குப்புசாமி அவர்கள். வணக்கம். வணக்கம். நாட்டையே உலுக்கிய ஒரு சம்பவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொல்கத்தாவில் 31 வயசுக்குரிய ஒரு டாக்டருக்கு நடந்த பாலியல் வன்கொடுமை பற்றி தான். அந்த பாலியல் வன்கொடுமையில் அந்த டாக்டருக்கு வந்து தொடர்ந்து 36 மணி நேரம் பணிக்கு அப்புறமா ஓய்வு எடுக்கிறதுக்காக பக்கத்தில் இருக்கிற செமினார் ஹாலில் ரெஸ்ட் எடுத்திருக்காங்க. அப்போ அவங்களுக்கு இந்த மாதிரியான பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு. இந்த சம்பவத்தை குறித்து உங்களுடைய கருத்து என்ன சார்? இது வந்து தொடர்ச்சியாக ஒரு 10-15 நாளாக ஒரு பெரிய விவாதமாக மாறி இருக்கு. இந்தியாவினுடைய கிரைம் பியூரோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு 80 ரேப் வந்து இந்தியாவில் நடக்குது பர் டே. இப்போ நீங்கள் இந்த ரேப் ரெகுலராக நடக்கக்கூடிய ரேப்லேருந்து இந்த ரேப் ஏன் வித்தியாசப்படுது அப்படிங்கிறது ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா கல்கத்தாவில் அவ்வளோ பிஸியாக இருக்கக்கூடிய ஒரு நகரத்தில் நடக்கக்கூடிய ஒரு ரேப், அதுவும் ஒரு ஹாஸ்பிட்டல் ஒர்க்கிங் பிளேஸில் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 3000-4000 பேர் புழங்கக்கூடிய ஒரு இடம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அவுட் பேஷண்ட் மட்டுமே கிட்டத்தட்ட 3500 பேர் வரக்கூடிய ஒரு இடம். அங்கே ஒரு நாளைக்கு பெட்டில் அட்மிட் பண்ணுறவங்களோட எண்ணிக்கையே கிட்டத்தட்ட 254 அப்படிங்கிறாங்க, அரௌண்ட் 250. ஸோ ரொம்ப பிஸியஸ்ட் ஹாஸ்பிட்டல் நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய ராஜீவ்காந்தி மருத்துவமனை மாதிரி இவ்வளோ பிஸியாக இருக்கக்கூடிய இந்த மருத்துவமனையில் இருக்கக்கூடிய ஒரு டாக்டரை, ஆல்மோஸ்ட் அவங்க எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு தானே பிஜி பண்ணிருக்காங்க, அவங்க டாக்டர் தான், மருத்துவ மாணவி ட்ரைனிங் மாணவின்லாம் சொல்கிறது ரெண்டாவது விஷயம், அவங்களோட டாக்டர் தான். ஒரு டாக்டர் உள்ள ரேப் பண்ணப்பட்டிருக்காங்க. இப்போ இங்கே இதுதான் வந்து ரொம்ப அப்நார்மலான விஷயமா இருக்குது. ஏதோ ஒரு அவுட்ஸ்கர்ட்டில், அதாவது எங்கேயோ ஒரு வெளிப்புறத்தில் ஏதோ ஒரு காட்டுக்குள்ளே பைக்கில் போயிட்டு இருந்த ஒரு பொண்ணை கடத்திட்டு போயோ, இல்லை காரில் போயிட்டு இருந்த ஒரு பொண்ணை கடத்திட்டு போயோ, இல்லை இருட்டில் தனியாக நடந்துட்டு இருந்த பொண்ணை கடத்திட்டு போயோ, இது மாதிரி அங்கே நடக்கலை. அந்த ரேப் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 3000 பேர் புழங்கக்கூடிய ஒரு இடத்துல நடந்த ஒரு ரேப். ஸோ அப்போது ஒரு மனுஷன் ஒருத்தர் ரேப் பண்ணக்கூடியனா அவன் கைது பண்ணியிருக்காங்க. அவன் இவ்வளோ மக்கள் இருக்கிற இடத்துல ஒரு பொண்ணை தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணி தான் ரேப் பண்ணியிருக்கான். கிட்டத்தட்ட அவன் சொல்கிறான் ஒரு மாதம் அவன் வந்து அந்த பொண்ணை வந்து ஃபாலோ பண்ணியிருக்கிறதாக கைது செய்யப்பட்டான். இது வரைக்கும் வந்திருக்க ரிப்போர்ட்டாக தான். இப்போ இன்னைக்கு என்ன டெவலப்மெண்ட் அப்படின்னா, உச்சநீதிமன்றம் வந்து ஒரு எக்ஸ்பர்ட்ஸ் கமிட்டி போட்டு 2 வாரத்தில் அறிக்கை சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது இன்டர்னல் அறிக்கை 1 மாதத்துக்குள்ளே நீங்கள் வந்து முழுசாக ஃபுல் அறிக்கையும் கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ உச்சநீதிமன்றம் இந்த விஷயத்தை வந்து சோமோட்டை போட்டு அவங்களே எடுத்திருக்காங்க இந்த ரேப் வழக்கை. ஸோ ஏன் இது இன்றைக்கி இந்தியா முழுக்க டிஸ்கஷனாக மாறுது அப்படின்னா, இந்தியா முழுக்கவே ஏதோ ஒரு வகையில் டாக்டர்ஸாக இருக்கக்கூடியவங்க, குறிப்பாக பெண் டாக்டர்ஸாக இருக்கக்கூடியவங்க மிக மோசமாக ஒர்க் பிளேஸில் சுரண்டப்படுறதுனுடைய எதிரொலி தான் இது, வேறு எதுவும் கிடையாது. இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் நம்ம டாக்டர்ஸ், இங்கே இருக்கக்கூடிய பெண் டாக்டர்ஸ் எல்லாருமே இறங்கி ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து டெல்லியில் பண்ணுறாங்க, குஜராத்தில் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா தமிழகம் வரைக்கும் எல்லாருமே ஆமாம், இந்த பிஜி இந்த யூஜி முடிச்சுட்டு பிஜி இந்த ட்ரைனிங் போகக்கூடிய இடம் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே மோஸ்ட்லி 24 மணி நேரம் 25 மணி நேரம் வேணா நீங்கள் 2 மணி நேரம் 3 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கங்க அப்படிங்கிறாங்க. அந்த டாக்டர்ஸ் போய் பேஷண்ட் படக்கூடிய பெட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பெட்டில் 1 மணி நேரம் 2 மணி நேரம் படுத்து தூங்கி எந்திரிச்சு திருப்பி டியூட்டி பார்க்குற டாக்டர்ஸ் எக்கச்சக்கமாக இருக்காங்க. நீங்கள் வந்து கொரோனா காலத்தில் இது மாதிரியான பெண்கள் தான், யூஜி முடிச்சுட்டு பிஜியில் இருக்கக்கூடிய ட்ரெயினி டாக்டர்ஸ் தான் இந்தியாவில் கொரோனாவை தடுத்து நிறுத்தி மக்களுடைய உயிரை காப்பாற்றுனதில் பெரும்பங்கு வகிச்சிருக்காங்க. அவங்க நம்ம வந்து உண்மையிலேயே வந்து ஒரு 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 கடவுள் தான். ஒரு பேண்டமிக் அப்போ அவங்க பண்ண ஒர்க்கை நம்ம அசாத்தியமான ஒர்க்கு. அதே மாதிரி இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி போலியோ இல்லாத ஒரு இந்தியா, ஆல்மோஸ்ட் 99% போலியோ இல்லாத இந்தியாவை உருவாக்குனது இது மாதிரி டாக்டர்ஸு, காடு மேலும்
மலை வில்லேஜ்னு தூக்கிட்டு போய் மருந்தை சொட்டு மருந்து கொடுத்து காப்பாற்றினது கவர்மெண்ட் டாக்டர்ஸ் தான், அதாவது டாக்டர்ஸ் அண்ட் நர்ஸ். ஸோ இப்போ இவ்வளோ முக்கியமான ஒரு துறை, இந்தியாவை மக்களோட உயிரை காப்பாற்றக்கூடிய ஒரு துறையில் இருக்கக்கூடிய இவ்வளோ பேர் அதிருப்தியில் நடு ரோட்டுக்கு வர்றாங்க அப்படின்னா சிஸ்டமேட்டிக்காக அங்கே ஒரு பெரிய டேமேஜ் இருக்குது. பொறுப்பே இல்லாமல் அந்த காலேஜோட ப்ரொஃபஸர், அதாவது பிரின்சிபல் வெளியே வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, செமினார் ஹாலில் போய் அந்த பொண்ணு ஏன் படுத்துச்சு, அந்த பொண்ணு தான் தப்பு அப்படிங்கிறாரு. முதல்ல நீ ஒரு பிரின்சிபலா, நீ எல்லாம் உனக்கு ஏதாவது நீ முதல்ல டாக்டருக்கு படிச்சிருக்கியா சார்? அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து அந்த பிரின்சிபல் சந்தீப் கோஷ் அப்படிங்கிறவர் வந்து மீடியா கிட்ட வந்து பேசுகிறப்போ என்ன சொல்கிறாருன்னா, இவங்க வந்து தன்னை தானே வருத்திக்கிட்டு சூசைட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரியான இதை சொல்லியிருக்காரு. அந்த பிரின்சிபல் கிட்ட இருந்து வர்றது அந்த அந்த சம்பவத்தை பண்ண குற்றவாளிகளை காப்பாற்றுற நோக்கத்தில் அப்படி சொல்றதுக்கான அவசியம் இருக்கா? இல்லை, பிரின்சிபல் மேலே ஒரு பெரிய சந்தேகம் இருக்குது. ஏன் அப்படின்னா சிபிஐ 4 ரவுண்டை தாண்டி இப்போ 5 ரவுண்டு வரைக்கும் அவர் என்கொயரி பண்ணுறாங்க. இப்போ வந்து சிபிஐ என்கொயரிக்கு வர்றாங்க அப்படின்னா கண்டினியூஸாக இந்த வாரத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா பிரின்சிபலை உட்கார வச்சு ஒவ்வொரு சிட்டிங்கும் 5 மணி நேரம் 7 மணி நேரம் அவர் என்கொயரி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இது ஏன் நடக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரவுண்டு, செகண்ட் ரவுண்டு, தேர்ட் ரவுண்டு, ஃபோர்த் ரவுண்டில் அவர் சொல்லக்கூடிய பதில்கள் இருக்குது பார்த்தீங்களா கேள்விக்கு, அது சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. நமக்கு அது ஒரு பெரிய சந்தேகத்தை எழுப்புது. ஸோ அப்போது ஒரு காலேஜ் பிரின்சிபலாக இருக்கிற ஒருத்தர், இந்த ஹாஸ்பிட்டலுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு டீன் லெவலுக்கு இருக்கக்கூடிய ஒருத்தர், அவர் சிபிஐயில் சொல்லக்கூடிய பதில் போதுமானதாக இல்லைங்கிற பட்சத்தில் தான் திரும்ப 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 அவர் இன்னைக்கு என்கொயரி உட்படுத்தப்பட்டு இருக்கார். அவர் ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு விஷயத்தை ஏதோ ஒரு இன்ஸ்டிடியூஷனலாக ஸ்ட்ரக்சரலாக இருக்கக்கூடிய மிஸ்டேக்கை அந்த ஆள் வந்து மறைக்கிறார். முதல்ல அவரால் வந்து 3rd லெவல் ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அது மாதிரி ஆட்கள் எல்லாத்தையும். சார், இப்போ இந்த ஆர்ஜிகர் மருத்துவமனையில் ஒரு பிரின்சிபலாக இருக்காரு, அது மிகப்பெரிய மருத்துவமனை. அந்த மருத்துவமனையில் வந்து இந்த சம்பவம் முடிந்து ஒரு 2-3 நாட்களுக்குள்ள ஆகலை, அதுக்குள்ள ரெசிக்னேஷனை கொடுத்துட்டு அவசரமாக இன்னொரு காலேஜில் நேஷனல் மெடிக்கல் காலேஜ் ஆஃப் கல்கட்டாவில் மறுபடியும் அவருக்கு வந்து பிரின்சிபல் போஸ்டிங்கே கொடுக்கப்படுது. அப்போது இங்கே வந்து அடுத்தது பிரின்சிபல் போஸ்ட்டே அங்கேயும் கொடுக்கறத பார்க்குறப்போ அரசாங்கமும் இதுக்கு துணை புரியுதா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சில சந்தேகங்கள்லாம் வருது. அதை எப்படி பார்க்குறது? 100% எல்லாத்துக்குமே ஒரு பெரிய சந்தேகம் இருக்குது. என்ன அப்படின்னா ஒரு பெண் கொலை செய்யப்பட்டிருக்காங்க, கற்பழித்து கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அவங்கள 1 மாதம் ஒருத்தர் ஃபாலோ பண்ணி கற்பழிச்சிருக்காங்க தான் இன்னைக்கு வரைக்கும் கிடைக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. அப்போ இட் இஸ் நாட் அன் இன்சிடென்ட், இட் இஸ் எ வெல் பிளான்டு ஒரு மர்டர் ப்ளஸ் ரேப். ஸோ இது ஏன் நடந்துச்சு அப்படின்னு என்கொயரி பண்ணப்படணும். நீங்கள் அந்த பொண்ணு இறந்த உடனே அடுத்த நாளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு. ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டு இவர் உடனே ரிசைன் பண்ணுறாரு. இவர் வேறு காலேஜுக்கு மாற்றப்படுறாங்க. இவரை சிபிஐயோ இல்லை மற்ற காவல்துறையோ என்கொயரி பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு ஷெட்யூலை இவங்க ஃப்ரேம் பண்ணுறாங்க. ஏன் அவர் என்கொயரி பண்ணக்கூடாது? என்கொயரி பண்ணாமல் இவரை எஸ்கேப் பண்ண பார்க்குறாங்க. இது நம்பர் 1. 2வது, நீங்கள் வந்து ஒருத்தர் ரேப் பண்ணிட்டான், ஒருத்தர் வந்து ஒரு பொண்ணு இது பண்ணிட்டான் அப்படிங்கிற ஒரு இன்சிடெண்ட்டாக பார்க்காம பல நாள் ஃபாலோ பண்ணி ஒரு மருத்துவரை ரேப் பண்ணிட்டான். இது ரேப்போட நிற்கலை, கொடூரமான கொலையாக இருக்குது. அந்த பொண்ணு எந்த காரணத்தை கொண்டும் அந்த பொண்ணு பேசிடக்கூடாது, அந்த பொண்ணு உயிரோடு இருக்கக்கூடாது அப்படின்னு தான் அங்கே ஒரு கொலை நடந்திருக்கு. ஸோ இப்போ இந்த 2மே நமக்கு ஒரு பெரிய சந்தேகம் வருது. 3வது விஷயம், ஒரு 37 பேர் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே பூந்து சிசிடிவி கேமரா எல்லாத்தையும் உடைச்சிருக்காங்க. அந்த 37 பேர்த்த நேற்று கைது பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நமக்கு என்ன கேள்வி வருது அப்படின்னா, அந்த 37 பேர் யார்? செமினார் ஹாலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அறைகள் எல்லாத்தையுமே வந்து திரும்பியும் ரெனோவேட் பண்ணணும்னு சொல்லி அங்கே வேலைகள் நடந்ததாக சொல்றாங்க. இதுக்கான அவசியம் என்ன? ரெனோவேட் பண்ணதுக்கான அவசியம் அங்கே என்ன இருக்குது? ஸோ அப்போ இதுவுமே சந்தேகங்களை வந்து எழுப்புது இல்லையா? அதாவது ஒரு கிரைம் நடந்துருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அது கிரைம் தான், பொண்ணு இறந்துட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா என்னது ஹாஸ்பிட்டல் உடனே அவங்களுக்கு தெரிஞ்சிடும். பக்கத்தில் இருக்கவங்க டாக்டர் தான், அவங்களுக்கு அது அவங்க டெட்டாக உயிரோடு இருக்காங்களான்னு பார்த்தாலே தெரிஞ்சிடும். அவங்களுக்கு தொட்டு பார்த்தா கண்டுபிடிச்சிருவாங்க. இறந்துட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஹாஸ்பிட்டல் தரப்புலேருந்து உடனே காவல்துறைக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். ஏன்னா ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே போலீஸ் பூத் இருக்குது. ஆமாம், அதில் வேலை செய்கிறவருக்கு கூட தான் அந்த வாலண்டியர் சொல்கிறாங்க. ஸோ இப்போ விஷயம் என்ன அப்படின்னா, போலீஸ் இமீடியட்டாக வந்து அந்த கிரைம் சீன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கிரைம் சீனை சேவ் பண்ணணும். அந்த கிரைம் சீன் தான் குற்றவாளியை கண்டுபிடிக்க போகிறதுக்கான எல்லா டூலுமே. இவங்க எப்படி சொல்கிறாங்க, அவன் எப்படி மாட்டான்னு சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த கிரைம் சீனில் அவங்க தேடும்போது ஒரு ப்ளூடூத் கிடச்சிச்சு, அது அந்த ஃபோனோட கனெக்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னு மட்டும் சொல்கிறாங்க. அதை வச்சு நாங்கள் பிடிச்சிட்டோம். அது மட்டும் இல்லாமல் ஷூவில் வந்து ரத்த கரை இருந்துச்சு ஏதோ சொல்கிறாங்க. ஸோ இப்போ விஷயம் எங்கே வருது அப்படின்னா, அவ்வளோ முக்கியமான கிரைம் சீனை டெமாலிஷ் பண்ணி ரெனோவேட் பண்ண வேண்டிய தேவை ஏன் அடுத்த நாள் வருது? ஆகஸ்ட் 9-10க்கு பிறகு ஏன் அது வருது? ஸோ அப்போ நான் தான் அவங்கள்ட்ட தெளிவாக சொல்கிறேனே, அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் 37 பேர் சேர்ந்து உடச்சி அடித்து நொறுக்குன அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குது பார்த்தீங்களான்னு, அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வெளியே வந்துச்சுன்னா இன்னும் அதிர்ச்சியான தகவல் இருக்கும். ஏன் அப்படின்னா, ஒருத்தங்க தான் இவங்களை ரேப் பண்ணாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் இன்னைக்கு வரைக்கும் மருத்துவ ரீதியாக சில கேள்விகளை எழுப்புறாங்க. ஆமாம், சிபிஐ ரிப்போர்ட்டில் கூட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் அவங்களுடைய உடம்புல 150 மில்லிகிராம் விந்துக்கள் இருந்ததா சொல்கிறாங்க. அந்த கேள்வி திரும்ப ஏன் வருது அப்படின்னா, மருத்துவ ரீதியாக குறிக்கப்பட்ட குறிப்புகளிலேயே அவங்க ஒருத்தரால் ரேப் பண்ணப்பட்டிருக்க வாய்ப்பு இல்லாத மாதிரி தான் குறிப்புகள் வருது. 37 பேர் வந்து சிசிடிவி உடைச்சிருக்கான். அவங்க யாருமே பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் கிடையாது.
அப்போது டாக்டர்ஸ் நின்று போராட்டம் பண்ணக்கூடிய ஒரு குழுக்களுக்குள்ள உள்ள இன்டர்ஃபியர் ஆகி உள்ளே வந்தது யார்? இப்போ அதே சமயத்தில் இவங்களுக்கு சாதகமாக இந்த கேஸை மலுப்பெல்லாம் மூடி மறைக்கிறதுக்கு பிரின்சிபல் உதவி பண்ணுறாரு. இது எல்லாத்தையும் நம்ம ஒட்டுமொத்தமாக கலெக்ட் பண்ணி வச்சு பார்க்கும்போது ஒரு சில நேற்று தினகரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹிண்ட் கொடுக்குறாங்க. அங்கே ஏதாவது மருந்து வாங்கி விற்றதில் குளறுபடிகள் நடந்ததுக்கான வாய்ப்பு இருக்கிறதாக சில பேர் சொல்கிறதாக சொல்கிறாங்க. 100% இதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ட்ரக்ஸ் இதில் ஏதோ பிரச்சனை இருந்ததால அது அந்த மௌமிகா அந்த டாக்டருக்கு தெரிஞ்சு கொலை செய்யணுங்கிற மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க. நம்ம இது மாதிரியான படங்களை நம்ம 20 வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்துருக்கோம். அதாவது மருத்துவத்தில் மருந்தை வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து வெளியிருந்து ப்ரொக்யூர் பண்ணக்கூடிய மருந்து கலப்படமாகவோ ஸ்டாண்டர்டு குறைவாகவோ இல்லை அதனுடைய ரேட் இன்வாய்ஸ் அப்ரைஸ் பண்ணி பணம் சம்பாதிக்கிறதுக்காக சில பேர் ப்ளே பண்ணுவாங்க. ஏன்னா இது அரசு நீங்கள் இந்த கம்பெனிக்கே டெண்டர் கொடுங்க, நீங்கள் அந்த கம்பெனிக்கே டெண்டர் கொடுங்க, எதையாவது ஒரு விஷயத்துக்குள்ளே நடக்கும். கரப்ஷன் நடக்க தான் செய்யும். இந்த கரப்ஷன் ஏதோ ஒரு வகையில் அந்த பொண்ணுக்கு ரிவீல் ஆகிருக்கணும், அந்த டாக்டருக்கு. அது குறித்து அவங்கள்ட்ட ஏதாவது ஆதாரங்கள் இருக்கலாம். அது குறித்து எந்த உரையாடலையுமே அவங்க நிகழ்த்திடக்கூடாது அப்படிங்கிறக்காக அவங்க உயிரோடு இருக்கவே கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆம்ஸ்ட்ராங் அவருடைய கொலை எடுத்துங்க, அடுத்த தகவல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ கடைசியாக எங்கே வந்து நிற்கிது அப்படின்னா ஒரு 150 கோடி ரூபா மதிப்பிலான ஒரு நிலம், ஒரு குறிப்பிட்ட சோப் கம்பெனியினுடைய நிலம் வந்து இமீடியட்டாக கைமாறுறதுக்கான சூழல் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கும்போது இந்த கொலை நடக்குது. அப்படிங்கும்போது அவர் மேலே பல பகைகள் இருக்கலாம், ஆனால் இமீடியட் காசு ஏதோ ஒன்று இருக்கும். அந்த இமீடியட் காசுக்காக அவர் கொலை செய்யப்படுறார். ஸோ இப்போ இதே மாதிரி தான் டாக்டரோட கொலையும் பார்க்கணும். அவங்க மேலே அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே மருத்துவமனைக்குள்ளே நிறைய குளறுபடிகள் தொடர்ச்சியாக நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த பொண்ணை இப்போ உடனே கொன்றணும், இதுக்கு மேலே அவங்க இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான அப்ரோச் இதில் இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா கொலை பண்ணவங்களுக்கு நல்லா தெரியும், நம்ம வந்து இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு பெண்ணை நம்ம வந்து கொலை பண்ணோம் அப்படின்னம்னா அதை அப்பட்டமாக கண்டுபிடிச்சிருவாங்க அப்படிங்கிறது அவனுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அவன் ஒன்றும் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு புதுசான ஆள் கிடையாது, அவன் அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு ஆள். ரெண்டாவது இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், அவன் வந்து அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் மாதிரி ஒரு வாலண்டியர் போலீசிங் பண்ணக்கூடிய ஒரு ஆள். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கல்கத்தாவில் வந்து அதாவது வெஸ்ட் பெங்காலில் ஒரு 37,000 போலீஸ் இருக்காங்க. அதில் கிட்டத்தட்ட இவங்களே வந்து ஒரு 7,000 பேர் இருக்காங்க, யார் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸே. அதில் அவங்களுக்கு ஒரு மாதம் ஒரு 9,000 ரூபா சம்பளம் கொடுத்து அவங்கள வேலைக்கு வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு சிவில் மனிதனாக இருக்க ஒருத்தனை கூப்பிட்டு எந்த விதமான ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸுக்குமே உட்படுத்தாமல், போலீஸாக வர்றவனுக்கு ஒரு சில தகுதி வேணும், அது ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்லேருந்து மென்டல் ஃபிட்னஸ்லேருந்து அவனை தேர்வு செய்வாங்க. அந்த ரெக்ரூட்மெண்ட்டெல்லாம் இல்லாமல் டைரெக்டாக கவர்மெண்ட்டில் ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஒருத்தனை உள்ளே கொண்டு வந்து அவனுக்கு சம்பளம் கொடுத்து அவனுக்கு போலீஸுக்கான அதிகாரம் கொடுக்கும்போது அவன் தப்பாக தான் பிஹேவ் பண்ணுவான், ரொம்ப மோசமாக பிஹேவ் பண்ணுவான். இப்போ இதை ஒரு போலீஸ்காரன் நேரடியாக பண்ணியிருந்தான்னா காவல்துறை அதுக்கு பொறுப்பேற்கணும். ஆனால் இப்போ இவனும் காவல்துறை அலையிடல தான் இருக்கான், ஆனால் நேரடியான காவல்துறை கிடையாது. இப்போ இவன் பண்ண குற்றத்துக்கு எந்த இன்ஸ்டிடியூஷன் பொறுப்பேற்க போகுது? எந்த இன்ஸ்டிடியூஷனுமே பொறுப்பேற்கல. இப்போ அதனால தான் சொல்கிறேன், போலீசிங் பண்ணுறதுக்கு ப்ராப்பர் சேனல் கவர்மெண்ட்டு தான் ரெக்ரூட் பண்ணி கொடுக்கணும். இப்போ இது மாதிரியான ஆட்கள் நடு ரோட்டில் நின்றுக்கிட்டு மக்கள்கிட்ட காசை வாங்கிட்டு பெண்களை பாலியல் ரீதியாக சென்டல் பண்ணிட்டு இது மாதிரியான பல வேலைகளை தொடர்ச்சியாக இந்தியா முழுக்க பண்ணுறாங்க. நீங்கள் பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு மிக மோசமான ஒரு கஸ்டடியல் டெத் வந்து தமிழ்நாட்டில் நடந்துச்சு. ஃபெனிக்ஸ் அவங்க அப்பா மகன் 2 பேர்த்தையும் அடிச்சு கொண்டாங்க. இதில் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸுக்கு ரோல் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சி இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸுங்கிற சிஸ்டத்தையே ஸ்க்ராப் பண்ண சொன்னாங்க. தமிழ்நாடு அரசாங்கம் அதை ஸ்க்ராப் பண்ணிச்சு. நீங்கள் இது மட்டும் இல்லாமல் சில குழுக்கள், அமைப்புகள், கட்சிகள், இந்துத்துவ சக்திகள் இவங்களுடைய எல்லாமே இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் வந்து கைகோர்த்து நின்றுக்கிட்டு சில வேலையில் அவங்க பண்ணுறது வந்து நமக்கே வந்து வெளிப்படையாக தெரிஞ்சுது. இப்போ நமக்கு என்ன கேள்வி அப்படின்னா, இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் அப்படிங்கிறவங்க பெரும்பாலும் அரசியல் கட்சிகளினுடைய உதவியால் வரக்கூடிய ஆட்கள். அவங்க ஏதோ ஒரு கட்சிக்கு தான் விசுவாசமாக இருப்பாங்க. அந்த கட்சிக்கு அவங்க விசுவாசமாக இருக்கும்போது கண்டிப்பாக ஆளுங்கட்சிக்கு அவங்க விசுவாசமாக இருப்பாங்க. ஸோ அப்போ இது பல கேள்விகள், பல பொலிட்டிக்கல் கான்ஸ்பிரசி இது உருவாக்குது. இது சாதாரண கொலை அல்ல. ஒரு பெண்ணை ரேப் பண்ணுறது அப்படிங்கிறது, ஒரு மருத்துவரை ரேப் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து இது ஏதோ காம வெறியில் செஞ்ச செயல் மட்டும் கிடையாது. காம வெறியை தாண்டி இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பொலிட்டிக்கலாக இன்ஸ்டிடியூஷனலாக ஒரு கான்ஸ்பிரசி இருக்குது. அதை முறையாக சிபிஐ விசாரிக்குமா? இன்னும் தெளிவாக சொல்ல போனால் இன்றைக்கி உச்சநீதிமன்றம் போட்டிருக்கக்கூடிய இந்த விசாரணை குழு இருக்கு இல்லையா, இந்த குழு இதை செய்யுமா அப்படிங்கிற கேள்வி நமக்கு வந்திருக்கு. ரெண்டாவது, ஹாஸ்பிட்டலினுடைய ஒட்டுமொத்தமான இன்ஸ்டிடியூஷனாக நடக்கக்கூடிய ஏதாவது ஸ்கேம்ஸ் இருக்கான்னு செக் பண்ணணும். இந்த நேரத்தில் நாம் வந்து ஒரு பெண்ணை மையமாக வச்சு அவங்களுடைய பாலியல் ரீதியாக அவங்க சுரண்டப்பட்டு கொலை செய்யப்பட்டு இல்லை மற்ற டாக்டர்ஸுக்கு இது மாதிரி பிரச்சனை இருக்கா என்ன ஏதுன்னு விசாரித்து ஒரு பேட்டர்ன் இன்வெஸ்டிகேட் நடக்கிற சமயத்தில் இந்த மருத்துவமனையில் மருத்துவ உபகரணங்களை திருடுறதா இருக்கட்டும், இல்லை மருந்து பொருட்களை திருடுறதா இருக்கட்டும், கடத்துறதா இருக்கட்டும், இது மாதிரியான ஏதாவது சிக்கல்கள் அங்கே போயிட்டுருக்கா அப்படிங்கிறதையும் பேரலாக
ஆய்வுக்கு உட்படுத்தணும். தேர் மஸ்ட் பி அ வைடர் கான்ஸ்பிரசி. எந்த இன்வெஸ்டிகேஷன் போனாலும் ரொம்ப வைடராக தான் போய் தான் ஆகணும். சார் அப்போ இப்போ இவ்வளோ பெரிய விஷயங்கள் அதில் இருக்குது அப்படின்னா அவங்கள ஒர்க்கிங் பிளேஸில் வச்சே கொல்ல வேண்டியதுக்கான அவசியம் என்ன? ஏன்னா இப்போ ஒர்க்கிங் பிளேஸில் வச்சு இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்ததுனால ஹாஸ்பிட்டல் சுற்றியே தான் எல்லா விசாரணைகளும் அமைய போகுது. அப்போ விசாரணைகளில் இன்ஸ்டிடியூஷனல் சார்ந்தும் விசாரணைகள் ஆட்டோமேட்டிக்காக வரும். அப்போ அவங்கள ஏன் ஹாஸ்பிட்டலில் வச்சு இது பண்ணல? இல்லை, வேறு ஆப்ஷன்ஸ் அவங்களுக்கு கிடைச்சிருக்காது. ஸோ வேறு ஆப்ஷன்ஸே அவங்களுக்கு வந்து வாய்ப்பு இருந்திருக்காது. அவங்கள சீக்கிரமாக கொலை பண்ண வேண்டிய தேவை கூட கொலைகாரங்களுக்கு இருந்திருக்கலாம். நீங்கள் கேட்குறது ரொம்ப சாலிடான ஒரு பாயிண்ட். அதுக்கு தான் நம்ம விட தேடிக்கிட்டு இருக்கோம். இவ்வளோ வேகமாக இதே நிறுவனத்துக்குள் இதே டாக்டரை இவங்க வெளியே வச்சு ரேப் பண்ணி கொண்டிருந்தாங்க அப்படின்னா இந்த டிஸ்கஷன் இந்தியா முழுக்க போயிருக்காது. பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரியான டாக்டர்ஸு 24 மணி நேரம் ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே தான் இருந்துகிட்டு இருக்காங்க. அவங்க ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே போகிற டைம் அப்படிங்கிறது ரொம்ப 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 குறைவான டைம். தொடர்ந்து 36 மணி நேரம் ரொம்ப ரொம்ப குறைவான டைம் தான். அவங்க எப்பவுமே ஹாஸ்பிட்டலுக்குள்ளே தான் இருக்காங்க. எப்பவுமே அவைலபிளாக இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஈஸியாக அவங்கள வந்து கேட்ச் பண்ணி அவங்கள வந்து கார்னர் பண்ணக்கூடிய பிளேஸு. அதுவும் நைட் நேரத்தில் பெரும்பாலும் அவங்க ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க. நைட் நேரத்தில் பெண்களுடைய நடமாட்டம் எங்கே இருக்கோ அங்கே வச்சு தான் ரேப் பண்ணுறதுக்கான ஒரு இடமா அவங்க சூஸ் பண்ணுறாங்க, கொலை பண்ணுறதுக்கான இடமாவும் சூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நைட்டு அவங்க ஹாஸ்பிட்டலில் தான் இருந்திருக்காங்க, இப்போ இருக்கிறாங்க. ஸோ 36 மணி நேரம் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க ஒரு பீஸ்ஃபுல்லாக ஒரு ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக போகிறாங்க. ரொம்ப முடியாமல் தான் போய் படுத்து தூங்குறாங்க அந்த பொண்ணு. ஸோ அப்போ இது எல்லாத்தையும் அவங்க ஒருத்தவங்க ஸ்ட்ரக்சர் பண்ணி கேப்சர் பண்ணி தான் கொலை பண்ணுறாங்க. ஸோ நம்ம இதை வந்து ஒரு சாதாரண ரேப்பாகவோ இதை அப்படி நம்ம பார்த்துட முடியும். இதுக்கு பிறகு ஏதாவது இன்ஸ்டியூஷனில் ஏதாவது நடந்திருக்கா அப்படிங்கிற செக் பண்ண வேண்டியது சிபிஐயோட கடமை. அது மட்டும் இல்லாமல் கோர்ட்டு அமைக்கக்கூடிய அந்த குழுவோட கடமையும் இருக்குது. ரெண்டாவது, இதில் நாம் இன்னும் ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய விஷயம்னா, இவன் தான் குற்றவாளி அப்படின்னா இவன் உண்மையிலேயே ஒரு காம வெறி பிடிச்ச ஒரு மிருகமாக இருந்திருக்கிறான் அப்படின்னா இது முதல் பொண்ணாக இருக்காது. இது அவங்களுடைய ஆப்ஷனாக மட்டும் இருக்காது. இதே மருத்துவமனையில் எவ்வளவோ வீக்கர் செக்ஷன் பீப்புள் இருப்பாங்க. எப்பவுமே இந்த ரேப் பண்ணக்கூடிய இருக்கான் பார்த்தீங்களா, காமவெறி பிடிச்ச மிருகங்களாக இருக்கவங்க இவங்களுக்கு எப்பவுமே வீக்கர் செக்ஷன் தான் முதல்ல அவனுக்கு. நிறைய அலிகேஷன்ஸ் இருக்கு. ரெண்டாவது, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ அங்கே வேலை செய்யக்கூடிய துப்புரவு வேலை செய்யக்கூடிய பெண்களாக இருக்கட்டும், இல்லை கேன்டீனில் வேலை செய்யக்கூடிய பெண்களாக இருக்கட்டும், இல்லை மருத்துவமனையில் இருக்கக்கூடிய எளிய நர்ஸாக இருக்கக்கூடிய சின்ன பெண்களாக இருக்கட்டும், இல்லை பேஷண்ட்டாக வரக்கூடிய பெண்களாக இருக்கட்டும், இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா கன்சிடரபிளாக ரிலேட்டிவாக ஒரு ஹாஸ்பிட்டலில் வீக்கர் செக்ஷன் தான். ஒரு டாக்டரை கம்பேர் பண்ணும்போது இவங்கெல்லாம் ஈஸியாக அப்ரோச்சபிள், ஈஸியாக அவங்கள வந்து அப்ரோச் பண்ணிட முடியும், அவங்கள வந்து ஏதாவது பண்ணிட முடியுங்கிற மாதிரியான ஒரு வீக்கர் செக்ஷனாக தான் அந்த ஹைரார்க்கியில் நான் பார்க்குறேன். ஏன்னா நீங்கள் வந்து இப்போ நீங்கள் போய் அங்கே துப்புரவு வேலை செஞ்சுட்டு ஒரு பொண்ணையோ இல்லை நர்ஸையோ போய் இவன் ஈஸியாக வந்து அவங்கள வந்து மிரட்டி அவங்கள வந்து நெருக்கி, ஏன்னா அவங்க எளிய மக்கள் தானே. எளிய மக்கள் ரொம்ப பாட்டம் லெவலில் வேலைக்கூடிய ஷாப் லெவலில் வேலைக்கூடிய ஒரு மக்களை வந்து ஈஸியாக இங்கே இந்த சமூகத்தில் மிரட்டிட முடியும். ஆனால் இவன் ப்ரிஃபர் பண்ணக்கூடிய நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டராக இருக்காங்க. ஒரு 31 வயசு மெச்சூர்டான ஒரு டாக்டராக இருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் படிச்சுட்டு வந்தவங்க. ஸோ அப்போது இவங்க ரொம்ப முக்கியமான டாக்டராகவும் இருக்காங்க. அப்போ இவன் சூஸ் பண்ணும்போது இந்த நபரை ஏன் சூஸ் பண்ணுறான் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி. இது ரேப்பு தான் முடிவாயிடுச்சுனா, பியூராக ரேப்புனா ஏன் இவங்களை சூஸ் பண்ணணும் அவன் இவ்வளோ பேர் இருக்கும்போது? ஸோ இது ஒரு பல கேள்விகள் இருக்குது. ரெண்டாவது, எனக்கு என்னமோ ஒரு பெரிய பயம் என்ன அப்படின்னா, இந்த விசாரணையை முறையாக நடத்துவாங்களா, இல்லை அந்த கடைசியில் பழியை கொண்டு போய் அந்த பொண்ணு மேலேயே போட்டுருவாங்களா அப்படின்னு ஒரு பெரிய சந்தேகமாக இருக்குது. ஏன்னா நம்ம ஊரில் வந்து காந்தியை அவர் தான் துப்பாக்கி எடுத்து சுட்டு செத்தாருன்னு தான் இந்த ஊர் பேசுகிற அளவுக்கு இங்கே இருக்கக்கூடிய அரசியல் சக்திகள் வேலை பார்த்துட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா காந்தி சூசைட் பண்ணிட்டாரே சொல்லிடுவாங்க. அது மாதிரியான ஒரு முட்டாள் கூட்டம் தான் இங்கே இந்தியாவை ஆண்டுகிட்டு இருக்கு. நாளைக்கு என்ன நடக்கும்? இது வந்து மம்தா பானர்ஜி கவர்மெண்ட் அப்படிங்கிறதுனால அவங்கள எதிர்க்கிறதுக்காகவே இங்கே ஒரு குழு வந்து இந்த உண்மையை வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு சில விஷயங்களை பண்ணிகிட்ருக்கு. இதே வேற பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களோ அவங்களுக்கு சாதகமான மாநிலமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வழக்கை அந்த பொண்ணு மேலே திருப்பி விட்டுருவாங்க. இந்த பொண்ணுக்கு அவனுக்கு ஏற்கனவே லவ் இருந்துச்சு, லவ்வால் ஏற்பட்ட சண்டைன்னு சொல்லி ஏதாவது ஒரு புது கதையை அவங்க கட்டிடுவாங்க. எனக்கு பயமாக இருக்குன்னா 4 நாள் அதை சொல்ல போகிறாங்களோ அப்படின்னு. ஏன்னா வழக்கமாக பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு பொண்ணு அசால்ட் பண்ணி ரேப் பண்ணி கொல்லப்பட்டதுக்கு பிறகு ஏற்கனவே இருந்த காதல்னு ஒரு கதையை கட்டும்போது ஈஸியாக இந்த மக்கள்கிட்ட எடுபடுற மாதிரியா இருக்குது. இந்த பொண்ணு தான்ப்பா தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுவாங்க. ஏன்னா அது காமன் சிவில் சமூகம் அப்படி தான் நினைக்கும், ஒப்பீனியன் அப்படி தான் கிரியேட் பண்ணுவாங்க. இந்த டாக்டருடைய கொலை அப்படிங்கிறது இன்றைக்கி இந்தியா முழுக்க பரவலாக பேசி இன்றைக்கி இந்தியா முழுக்க ஒரு பெரிய எழுச்சியாக இருக்குது. இதில் டாக்டர்ஸுக்கான எல்லா அம்யூனிட்டிஸையும் ப்ராப்பராக கொடுக்கணும். அவங்களுக்கு ஒர்க்கிங் டைம் எவ்வளோ 8 மணி நேரம் 8 மணி நேரம் ஃபிக்ஸ் பண்ணணும். அவங்களுக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும். ரெண்டாவது, இன்கேஸ் அவங்க ஓவர் டைம் பார்த்தாங்க அப்படின்னா அதுக்கான காம்பன்சேட்டரியான அவங்களுக்கு ஓய்வு எடுக்கிறதுக்கான நாட்கள் கொடுக்கப்படணும். ஸோ இது எல்லாமே அவங்களுக்கு முறைப்படுத்தப்படணும். ரெண்டாவது, ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வர்றவன் யார் போகிறவன் யார், நைட்டு 1 மணி 2 மணிக்கு ஹாஸ்பிட்டலினுடைய செமினார் ஹாலுக்கு வர்றான் ஒருத்தர் வந்து ஹாஸ்பிட்டலுடைய மைய மண்டபங்கள் அதாவது வார்டுகளுக்குள்ளே வர்றான் அப்படின்னா அவன் யார்? ஆமாம், கண்டிப்பாக அந்த மருத்துவமனைக்கு ஆக்சசிபிளாக இருக்கு. அவன் முதல்ல அவனுக்கு எப்படி இந்த ஆக்சபிலிட்டி கிடைக்குது? ஒரு முக்கியமான வார்டுக்குள்ளே இப்படிப்பட்ட ஒரு நபர் ஆக்சபிளாக உள்ள வர்றான் அப்படின்னா எந்த அதிகாரம் அவனுக்கு இவ்வளவு பெண்களும் மருத்துவர்களும் செவிலியர்களும் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனைக்குள்ளே ஈஸி ஆக்சஸ் கிடைச்சிது?
அவன் பெரிய பெரிய போலீஸ் அதிகாரிகளோட நெருக்கமாக இருக்கான்னு வேறு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இதுக்கு முன்னாடி இவனுடைய க்ரைம் பேக்ரவுண்டெல்லாம் செக் பண்ணணும். இவ்வளோ க்ரைம் பேக்ரவுண்ட் இருக்குது அப்படிங்கும்போது இவன் மேலே இது வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட்டும் வரலையான்னு ஒரு கேள்வி வருது. அப்போ இவன் கம்ப்ளைண்ட் வந்துருச்சுன்னா அந்த கம்ப்ளைண்ட்டை ஆக்ஷனே எடுக்காமல் தடுத்தது யாருங்கிற கேள்வி வருது. இது மாதிரி பல கேள்விகள் வருது. நான் என்ன கேட்குறேன், ஒருத்தன் வந்து ஆரம்பத்திலேயே சில சில்மிஷங்களை பண்ணும்போது அவனை போலீஸ் கரெக்டாக அட்ரஸ் பண்ணி அவனுக்கு ஒரு தண்டனை கொடுத்துருந்துச்சு அப்படின்னா அவனுக்கு ஒரு பயம் இருக்கும். அவன் வந்து திருப்பியும் ஹிஸ்டாரிக்கலாக அவன் திருப்பி பண்ணக்கூடிய ஒரு அஃபண்டராக இருக்கிறான் அப்படின்னா அதில் ஒரு சில வந்து அவன் வருவான். இப்போ நீங்கள் வந்து ஒரு பஸ்ஸில் போகிறான், ஒரு பெண்ணை உரச போகும்போது ஒரு பெண்ணை பலாருன்னு அடிச்சிட்டான்னு வச்சுங்களேன், அதுக்கப்புறம் அவனுக்கு வந்து ரொம்ப கான்சியஸாக அதை செய்யக்கூடாதுன்னு தவிர்ப்பான். யாரும் 90 பேர் அப்படி தான் தவிர்ப்பான். 10 பேர் தான் இன்னும் மிருகத்தனமாக நடந்தக்கூடிய ஆட்களாக இருக்காங்க. ஸோ அப்போ நமக்கு என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து நான் வந்து நேரடியாக அடிச்சிடணும். அதாவது பெண்களை பேருந்தில் பெண்களை தவறாக நடத்தும்போது பெண்களை அடிச்சிடலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. பட் ஆனால் இது மாதிரியான விஷயங்களை போலீஸ்கிட்ட கொண்டு போய் சொல்கிறதும் ரொம்ப முக்கியமான விஷயம். கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயம். எப்போ அப்படின்னா அவன் ஒரு இன்ஸ்டியூஷனுக்குள்ளே இருக்கும்போது, வழியில் ஒருத்தன் பண்ணும்போது நம்ம அதை வந்து போலீஸ்ட்டு ஆக்செப்டாக இல்லாமல் இருக்கும். ஆனால் இப்போ நீங்கள் ஒரு மருத்துவமனைக்குள்ளே ரெகுலராக இருக்கக்கூடிய ஒருத்தன் ஒரு பெண்ணுகிட்ட தப்பாக நடந்துக்கிறான் அப்படின்னா இவன் ஒரு தப்பான கேரக்டர் அப்படிங்கிறது ஒரு போலீஸுக்கு உடனே இன்டிமேட் பண்ணணும். அவன் மேலே ஆக்ஷன் எடுக்கப்பட்டிருக்கணும். அவன் மேலே ஆக்ஷன் எடுக்கப்பட்டிருந்தால் இன்றைக்கி இது வரைக்கும் போயிருந்திருக்காரு. அவன் வேறு வழக்குகளில் அவன் சிக்கும்போது அவனை வந்து கட்டவிழ்த்து விட்டுருக்காங்க. அவன் யாரை என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், அவனை எவனும் கேட்க முடியாதுங்கிற இடத்துக்கு அவன் பண்ணியிருக்கான். ஸோ அப்போ அவன் இன்றைக்கி கொலை வரைக்கும் போயிருக்கான். ரெண்டாவது அந்த கொலை முடிச்சுட்டு அவன் வீட்டுக்கு போயிட்டு குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு அவன் காலைல வந்திருக்கான் போல இருக்கு. காலையில் 4 மணிக்கு அவன் போயிட்டு அந்த பெண்ணு 4 மணிக்கெலாம் அந்த பெண்ணு இறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க போயிட்டான், வீட்டுக்கு போயிட்டு குளிச்சுட்டு ரெஃப்ரெஷ் பண்ணி ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு அடுத்த அந்த பாடி எடுக்கும்போது அவனும் வந்திருக்கான், அந்த இடத்துக்கு நின்றுருக்கான். ஸோ அப்போ இது ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது நமக்கு. ஸோ இன்ஸ்டியூஷன்லாம் இங்கே ஒரு மிகப்பெரிய சிக்கல் அங்கே ஓடிக்கிட்டு இருக்குது. இந்தியா முழுக்க மருத்துவர்களுக்கான நேரம், வேலை நேரம் இறுதி செய்யப்படணும். ஒரு தனி குழு அமைக்கப்படணும். இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் இதை ஒரு நியாயமான விஷயமாக பயன்படுத்தி இந்த நேரத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மருத்துவர்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல்களை தீர்க்கிற மாதிரியான சில சட்ட நடைமுறைகளை கொண்டு வரணும். அவங்கள பாதுகாக்கிறதுக்கான சில சிறப்பு சட்டங்களை கொண்டு வரணும். நீங்கள் வந்து சிம்பிளாக சொல்ல போனால் ஒரு கவர்மெண்ட் டாக்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்க ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது ஏதாவது சில தவறுகள் நடந்துருச்சுன்னு வச்சுங்களேன், அது வந்து ஒருத்தங்க இப்படி செய்யணும் அப்படின்னு செய்ய மாட்டாங்க. அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஓரளவுக்கு இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸை வச்சு அவங்க செய்யும்போது அவங்க அதில் ஏதோ ஒரு விளைவுகள் வந்துருச்சு அப்படின்னா உடனே அவங்கள வந்து ரொம்ப மோசமாக ட்ரீட் பண்ணி அவங்கள வந்து அடிக்கிற அளவுக்குலாம் போயிடுறாங்க. ஹாஸ்பிட்டலே வச்சு அடிக்கிறாங்க. அவங்களுக்கும் அதே மாதிரி ஏன்னா அது வந்து ஒரு எமோஷனல் பேலன்சிங் ஸ்டேட் அப்படிங்கிறப்ப ஒரு பேஷண்ட்டுக்கு ரொம்ப எமோஷனலான ஒரு ஸ்டேட் அப்படிங்கும்போது டாக்டர்ஸ் போய் அடிக்கிற அளவுக்கு அவங்க போயிடுறாங்க. இது எல்லாமே தடுக்கிறதுக்கு ஏதாவது புது சிஸ்டத்தை கொண்டு வரணும். நீங்கள் ஒரு டாக்டர்ஸ் வந்து அந்த நேரத்தில் தப்பு பண்ணிட்டாங்க அப்படிங்கும்போது இவங்க என்ன நினைப்பாங்க, டாக்டர் தப்பாகவே தான் பார்க்கப்படுதே தவிர இன்ஸ்டியூஷனல் மிஸ்டேக்காக பார்க்கப்படலை. நீங்கள் போய் அந்த டாக்டர் உட்காந்து பேசி பாருங்கள், அவங்க நைட்டு முழுக்க 15 மணி நேரம் வேலை பார்த்துருப்பாங்க. இப்போ இதே பிரச்சனை தான் ரயில்வேஸ்லேயும். நீங்கள் வந்து லோக்கோ பைலட்ஸ் வந்து சில நேரம் தூங்கிடுறாங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா அவங்களால நின்று வண்டியை ஓட்ட முடியாத சூழல் இருக்காங்க. அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம்ஸ் அவங்க வந்து அவங்க எவ்வளோ நேரம் வண்டி ஓட்டணுமோ அதையும் தாண்டி அவங்கள ஓட்ட வைக்கிறாங்க. அதே மாதிரி தான் மருத்துவமனையில் நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போய் பாருங்கள், நைட்டு விடிய அந்த பொம்பளை பசங்க வேலை பார்க்குறாங்க. நர்ஸ் பார்த்தா நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்களோட டியூட்டி டைமை தாண்டி தான் வேலை செய்கிறாங்க. அப்போ ஆப்வியஸாகவே அவங்களுக்குள்ள சின்ன சின்ன எரர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மிஸ்டேக்ஸ் எரர்ஸ் அப்படிங்கிறது வேறு. ஸோ அந்த மிஸ்டேக்ஸ் எரர்ஸை எடுத்து எங்கேன்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூஷனல் மிஸ்டேக்காக இருக்கும். இப்போ இன்ஸ்டியூஷனில் சரி பண்ணணும், ஒரு பெரிய ரிஃபார்முக்கு உட்படுத்தணும். நீங்கள் வந்து ஒரு இன்ஸ்டியூஷனல் ரிஃபார்மாக தான் பார்க்கப்படணுமே தவிர இந்த ஒரு பொண்ணோட இஷ்யூவாக மட்டுமே பார்க்கக்கூடாது. சரி, இப்போது இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறமாச்சும் இந்த மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கக்கூடிய எரர்ஸ் எல்லாம் ரெக்டிஃபை பண்ணுவாங்க அப்படின்னு நம்புகிறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போது அவங்களோட பெற்றோர்களுக்கு வந்து இழப்பீடு தொகை வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க எங்களுக்கு இழப்பீடு தொகையெல்லாம் வேணாம், எங்களுக்கு நீதி வேணும், எங்கள் பெண்ணுக்கு நீதி வேணும்னு கேட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அந்த வெஸ்ட் பெங்கால் பகுதியோட முதல்வராக இருக்கக்கூடிய மம்தா அவர்கள் வந்து அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்களே அவங்க தான், ஆனால் அவங்களும் ப்ரொட்டஸ்ட்டில் ஈடுபட்டது வந்து மக்களிடையே வந்து பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. ஸோ இந்த நிகழ்வை எப்படி பார்க்குறீங்க? அவங்களும் ப்ரொட்டஸ்ட்டில் ஈடுபட்டதை இது எப்படி நடந்துட்டுருக்கு அப்படின்னா, இது மம்தா கவர்மெண்ட் அப்படிங்கிறதுனால பிஜேபி அங்கே ஒரு பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க, அவங்கள தூக்கணும் அப்படின்னு ஒரு பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க. மம்தா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பிஜேபி என்னை தூக்கிறதுக்காக இந்த இஷ்யூவை பெருசு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரெண்டுமே உண்மையிலே நடக்கக்கூடாத ஒரு விஷயம். மம்தாவும் பொறுப்பு இல்லாமல் அவங்க பேசக்கூடாது, பிஜேபி இந்த கேம் ஆடக்கூடாது. இந்த நேரத்தில் நாம் ஒரு பெண்ணை இழந்திருக்கோம். அவங்க ஒரு மருத்துவர், இந்த மக்களுக்காக விடிய வேலை பார்த்த ஒரு மருத்துவர். இதை பயன்படுத்தி இங்கே இருக்கக்கூடிய இன்ஸ்டியூஷன் சிக்கல் எல்லாத்தையும் களையணும்.
அதை விட்டுட்டு 2 கட்சிக்காரங்களும் இதை பொலிட்டிசைஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. ஏன்னா இவங்களும் பொலிட்டிசைஸ் தான் பண்ணுறாங்க. யார் திரிணாமுல் காங்கிரஸ்னு சொல்கிறாங்க, இவங்க என்ன காலி பண்ணுறதுக்காகவே இதை பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. இந்த பக்கம் பிஜேபியும் அதான் பண்ணுது. 100% அவங்க என்ன பண்ணுறாங்க, இதை சான்ஸாக பயன்படுத்தி பெங்கால் லெவலில் ஒரு பெரிய ப்ரொட்டஸ்ட்டை கொண்டு வந்து இந்த அம்மா வந்து இவங்களோட ஆட்சியை கலைச்சிடணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு சீனை கிரியேட் பண்ணுறாங்க. ஏன்னா பெங்கால் கவர்னர் ஏன் வெஸ்ட் பெங்கால் கவர்னர் போய் உட்காந்து டெல்லியில் அமித்ஷாவை பார்த்து பேச வேண்டிய தேவை எங்கேருந்து வருது? உன் மாநிலத்தில் ஒரு கிரைசிஸ் நடக்குது, அங்கே உட்காந்து நீங்கள் லா அண்ட் ஆர்டர் பார்க்கறது விட்டு உடனே டெல்லிக்கு பறந்து போய் அங்கே போய் உட்காந்து அமித்ஷாவை பார்த்து அவர் பேசிகிட்டு இருக்காரு. இவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஏதாவது ஒன்று நடக்குமா, அதில் வந்து தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை காப்பாற்றிக்கலாம், இல்லை ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றலாம். இந்த மனநிலையில் தான் அவங்க அப்ரோச் பண்ணுறாங்க. ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி இப்படி தான் இருக்கும். இந்த நேரத்தில் ஒரு சிவில் சமூகமாக இருக்கக்கூடிய நமக்கு தான் பொறுப்பு இருக்குது. ஒரு பத்திரிகையாளராக இருக்கட்டும், இல்லை சக மருத்துவர்களாக இருக்கட்டும், இல்லை சாமானிய காமனாக இருக்கக்கூடிய மனிதர்களாக இருக்கட்டும், நாமெல்லாம் ஒன்றிணைஞ்சு இதுக்கான நியாயத்தை தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருக்கணும். இப்போ எல்லாரும் சேர்ந்து தான் அதற்கான நியாயங்களை பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது இந்த சமயத்தில் வந்து 2 மருத்துவ மாணவர்களை வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. மம்தா அவர்களை பற்றி ஏதோ தவறாக பேசிட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தில் அவங்க கைது செய்யப்பட்டிருக்காங்க. உண்மையாகவே அதுக்காக தான் அவங்க கைது செய்யப்பட்டிருக்காங்களா? என்ன தகவலுக்காக அவங்க இல்லை, இது வரைக்கும் அது குறித்து எந்த தெளிவான ரிப்போர்ட்ஸும் இல்லை. மருத்துவ மாணவர்களை அவங்க கைது பண்ணியிருக்காங்க. 2வது, என்னை பொறுத்த வரைக்கும் மருத்துவ மாணவர்கள் ஃபேஸ்புக்லேயோ ட்விட்டர்லையோ யாராக இருந்தாலும் இந்த நேரத்தில் ஃபேஸ்புக் ட்விட்டரில் வந்து ரொம்ப மோசமாக ரியாக்ட் பண்ணும்போது அந்த போஸ்ட்டை டெலிட் பண்ணிட்டு அவங்க மேலே ஆக்ஷன்லாம் எடுக்கக்கூடாது. ஏன்னா இட் இஸ் அன் எமோஷனல் ஸ்டேட். ஆமாம், இந்த எமோஷனல் ஸ்டேட்டில் ரியாக்ட் பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களுமே நீங்கள் வந்து இது வந்து லா அண்ட் ஆர்டர் சிக்கலாக மட்டுமே பார்த்துடக்கூடாது. ஃபேக் நியூஸ் பரவுது, அது ஒரு டெம்பரேச்சரை வந்து ரொம்ப மோசமாக கிளப்புது. அப்படிங்கும்போது நியூஸை கட் பண்ணுறதை நோக்கி நகரணும். அதே சமயத்தில் இது மாதிரி மாணவர்கள் தவறே செஞ்சுருந்தாலும் மாணவர்களோட போலீஸ்காரங்க ஒரு உரையாடலாம் நிறுத்தணும். அவங்கள கைது பண்ணியோ அவங்கள என்கொயரி பண்ணுறதோ நோட்டீஸ் பண்ணுறதோ அதெல்லாம் வச்சிருக்கவே கூடாது. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு சக மாணவிக்கு வந்து இது மாதிரியான விஷயங்கள் நடக்கும்போது பல கான்ஸ்பிரசி எழுப்ப தான் செய்யும். இப்போ நம்ம பத்திரிகையில் உட்காந்து மீடியாவில் உட்காந்து இந்த கான்ஸ்பிரசியெல்லாம் இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி நம்ம எழுப்புறோம் இல்லையா? இப்போ இதுவே வந்து சட்டத்துக்கு புறம்பானது அப்படின்னு நமக்கு நோட்டீஸ் அனுப்ப முடியாதுல்ல. ஏன்னா ஒரு கொலை நடந்திருக்கு, அந்த கொலை கொடுத்தா ஒரு வைடாக என்கொயரி பண்ணணும்னு ஒரு ப்ரெஷர் குரூப்பாக மாதிரி தான் ப்ரெஷர் கொடுக்குறோம். அந்த மாணவரும் ப்ரெஷர் குரூப்பாக மாதிரி தான் ஒரு ப்ரெஷரை கொடுக்குறான். ஸோ அந்த நேரத்தில் அவன் ஒரு ட்விட்டு போட்டான், அவன் ஒரு மெசேஜை போட்டான் அப்படிங்கிறக்காகலாம் அதை வந்து உடனே அவனை வாயடைச்சிடக்கூடாது. ஏன் அவன் சொல்கிறது உண்மையாக இருந்துடக்கூடாது, அதுலேருந்து ஒரு லீடு கிடச்சி இந்த கொலைக்கான உண்மையான காரணம் தெரிஞ்சிடக்கூடாது இல்லையா? தெரியும். ஸோ அப்போ இது எல்லாமே வந்து அரசாங்க இதை மூர்க்கமாலாம் ஹேண்டிலே பண்ணக்கூடாது. இப்போ பிஜேபிக்காரங்க சில பேர் வந்து ட்விட்டு போட்டு சில ரூமர்ஸை கிளப்புறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த நேரத்தில் அப்படி ரூமர்ஸ் கிளப்பக்கூடிய பிஜேபிக்காரங்களுடைய ட்விட்ஸையும் தகவல்களையும் ஃபேஸ்புக் போஸ்ட்டையும் தான் நீக்கிட்டு அவங்களுக்கு ஒரு காஷன் நோட்டீஸ் மட்டும் அனுப்பலாம். இப்படி பண்ணாதீங்க, பண்ணனாங்க ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்னு தான் அனுப்பலாமே தவிர இந்த நேரத்தில் எமோஷனல் ஸ்டேட்டில் யாரையுமே கைது பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ஆபத்தானது. ஒரு கொலை ஒரு வீட்டில் நடக்கும்போது, இல்லை ஒரு துறையில் நடக்கும்போது அந்த துறை சார்ந்த அந்த வட்டாரங்கள் கண்டிப்பாக ஒரு எமோஷனல் ஸ்டேட்டுக்கு போவாங்க. அந்த எமோஷனல் ஸ்டேட்டை நிதானமாக ஹேண்டில் பண்ண வேண்டியது ஒரு அரசாங்கத்தினுடைய கடமை. இதுதான் சான்ஸ்னால் அவங்கள போய் வழக்கு போட்டு அவங்களை நெருக்கடி கொடுத்து அவங்களுடைய ஃப்யூச்சரை ஸ்பாயில் பண்ணுறது மோசமானது. இந்த பசங்க மேலே நாளைக்கு பிளாக் மார்க் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது? ஸோ அதனால் பொறுப்பாக தான். இப்போ ஒரு காலேஜில் ஒரு ப்ரொட்டஸ்ட் நடக்குது அப்படின்னா உடனே பிரின்சிபல் பூந்துட்டு 10 பேர்த்த சஸ்பெண்ட் பண்ணுறது, அவன் வந்து போலீஸை வழக்கு பண்ணுறதெல்லாம் பண்ண. ஒரு மாணவர் போராட்டம் நடக்குதுன்னா என்ன காரணத்துக்காக நடக்குது, அதில் தப்பும் இருக்கலாம், எமோஷ்னலில் என்ன வேணாலும் நடக்கலாம். அந்த எமோஷனலாக நின்று நிதானமாக தான் ஹேண்டில் பண்ணணும். அப்படி ஹேண்டில் பண்ணால் மட்டும்தான் அது சரியாக இருக்க முடியும். அதுக்கு தான் அரசாங்கம், அதுதான் பொறுப்பான அரசாங்கம்னு சொல்ல முடியும். மாணவர்கள் ஒன்று பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காக திருப்பி கவுண்டர் பண்ணுறதுக்கு இது ஒன்றும் ஆர்மி கிடையாது. ஸோ இட் இஸ் சிவில் கவர்மெண்ட். ஸோ அதனால் வந்து மாணவர்கள் மேலே வந்து இப்படி ஒரு கான்ஸ்பிரசி க்ரியேட் பண்ணுறது, அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்புறது, கைது பண்ணுறது, இது மாதிரி வேலையெல்லாம் தவிர்த்துட்டு அவங்க உண்மையான குற்றவாளி யார் அப்படிங்கிறத நோக்கி நகரணும். அதுதான் எல்லாத்தோட வேண்டுகோளாக இருக்குது. இப்போது இந்த சம்பவத்தெல்லாம் பார்க்குறப்போ பெண்கள் தான் ஈஸியாக போய் எந்த ஒரு சம்பவம்னாலும் பலியாகக்கூடிய ஈஸியான கிரியேச்சர்ஸாக நம்மளோட நாட்டில் இருக்காங்க அப்படின்றது தெரிய வருது. ஸோ இந்த அவலநிலை மாறும் அப்படின்னு நம்புகிறோம் இதுக்கப்புறமாச்சும். ஸோ இந்த இன்சிடென்ட் குறித்து, இந்த கேஸ் குறித்து எல்லா தகவலும் எங்ககிட்ட சொன்னதுக்காக ரொம்ப நன்றி.